Welcome back to episode 15 in Java series. ஸோ இது வரைக்கும் நம்ம if else கண்டிஷனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸும் மூணுமே பார்த்துட்டோம். சப்போஸ் நீங்கள் செக் பண்ணலன்னா பழைய வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள், அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. பிகாஸ் அதுதான் பேஸு, அதை வச்சு தான் நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம பேசிக் ப்ராப்ளம்ஸ், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், லூப்பிங் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கண்டிஷனல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான பேஸ் நம்ம முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் அந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது சம் ஆஃப் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். நான் என்னெல்லாம் சால்வ் பண்ணுறேனோ அந்தந்த லிங்க்லாம் அந்தந்த வீடியோ கீழே இருக்கும். ஸோ தட் நீங்களும் அதே ப்ராப்ளமை போய் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எப்பவும் போல் நம்ம ப்ராப்ளமை ரீட் பண்ணிடலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் கிவன் சீரீஸ் 1 + 2 + 3 அப்படியே போய் n டேர்ம்ஸ். ஓகே, ஸோ என்ன இன்புட்டாக கொடுக்குறாங்க அண்ட் 1ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் நம்ம சம் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, n 1 இருந்தால் அவுட்புட் 1, ஃபார் n = 1 the sum will be 1. ஓகே, n = 5 இருந்தால் அவுட்புட் 15, 1 + 2 + 3 + 4 + 5. ஓகே, எல்லாம் சம் பண்ணும்போது 15 வருது. நீங்கள் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் ஐடியா உங்களுக்கு வர வேண்டியது லூப்பிங் தான். ஓகே, நான் எப்போ செக் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொன்னனோ அதே மாதிரி இப்படி ரிப்பீட்டடாக பண்ண போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்ம பாட்டுக்கு ஏற்றிக்கிட்டே போய் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்கே வந்து ஆட் பண்ணுறது திரும்ப திரும்ப நடக்க போகுது. ஸோ இங்கே ரிப்பீட் ஆகிறது அடிஷன். அப்போது மோர் தேன் ஒன் டைம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா n வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 தடவை இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரிப்பீட்டட் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னாலே ஒரு ப்ராப்ளமில் நீங்கள் உடனே பண்ண வேண்டியது அது லூப்பிங் ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லூப்பிங் ப்ராப்ளமாக கண்டுபிடிச்சாச்சு. இதை இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது n வந்து அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ இன்புட் நமக்கு நம்ம வாங்க தேவையில்லை, அவங்களே லிமிட் கொடுத்துட்றாங்க. நம்ம 1ல இருந்து ஆட் பண்ணால் போதும். அப்போது ஐட்ரேஷன் வேரியபிள் நமக்கு தேவை. ஸோ இன்ட் ஐ. எப்போவுமே லூப்பிங் ப்ராப்ளமில் ஐட்ரேஷன் வேரியபிள் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலைஸோ இல்லை டிக்ளேரோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். ஃபார் ஐ ஈக்குவல் டு இப்போ தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐயை எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? போன வீடியோஸில் எல்லாத்துலேயும் நான் வந்து 0 1 எதுலேருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். இங்கே ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க, 1ல இருந்து ஆட் பண்ணணும். அப்போது ஐ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஐ லெஸ் தேன், ஓகே, இப்போ கண்டிஷன் கொடுக்கணும். இங்கே n 5ன்னு இருந்தால் 5ஓட சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக? n 1ன்னு இருந்தால் 1ஓட சேர்த்து தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எப்படின்னா n தான் மேக்ஸிமம் லிமிட்டு, அந்த லிமிட்டையும் நம்ம லூப்புக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். இன்க்ளூட் பண்ணி தான் அதை ஆட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன பண்ணணும், n ஈக்குவல் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லூப்போட எண்டு கடைசி ஐட்ரேஷன் வேரியபிளும் நம்மளோட லூப்புக்கு உள்ளே வந்துடும். ஓகே, ஐ ப்ளஸ் ப்ளஸ், இங்கே ஐ மைனஸ் மைனஸும் போடலாம், ப்ளஸ் ப்ளஸும் போடலாம். அதான் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். நம்ம இங்கே ஏன் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது கூடிட்டு தான் போகுது, குறையலை. 5 4 3 2 1ன்னு இருந்தால் தான் குறையுதுன்னு அர்த்தம். இங்கே வந்து கூடிகிட்டே போகுது. 1 2 3 4 5. அப்போது நம்ம இங்கே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணியாச்சு. லூப்புக்குள்ளே வருவோம். இப்போ இங்கே என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போது இன்னொன்று, இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு வேரியபிள் தேவை. எப்படி நம்ம ஆன்சரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணுமோ அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணுறத ஸ்டோர் பண்ணிக்கிட்டே தான் வரணும். எப்படின்னா இப்போது லூப் ஆரம்பிக்குது, ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. லூப் ஆரம்பிக்கும் போது 1 நம்ம கையில் இருக்கும். அந்த 1 அந்த வேரியபிளுக்குள்ளே ஆட் பண்ணணும். ஸோ 1ன்னு ஆகிடும் அந்த வேரியபிள். அடுத்தது ஐட்ரேஷன் வேரியபிள் 2ன்னு வரும். இப்போது ஆட் பண்ண அந்த 1ஐயும் இந்த 2வையும் ஆட் பண்ணணும். அப்போ 3. ஸோ இன்க்ரிமெண்டலாக இந்த ஐ வந்து 1 2 3ன்னு போக போக நம்ம ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் அதை. அப்போ இது என்ன பண்ணணும்னா இங்கே இன்ட்
ஓகே, நான் இப்போ எப்பயும் போல் நார்மலாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன இது நோட் பண்ணணும், அது என்னன்னு சொல்கிறேன். இன்ட் சம் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ சம் ஈக்குவல் டு ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. இங்கே ஏன் இந்த சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ கொடுத்துருக்கேன் யோசிச்சு பாருங்க. இது ஏன் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐனா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே ஐ வந்து 1 வரும். ஸ்டார்டிங்லேருந்து பாருங்களேன், இது 0ல் இருக்குது. ஐ 1 வரும். 1 வரும்போது அந்த 1ஐ இந்த சம் கூட ஆட் பண்ணணும். ஸோ 0 + 1 1. அப்போ சம்மில் 1 இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஐ 2 ஆகிடும். ஐ 2 ஆகும்போது 1 இங்கே வந்து என்னது, சம் வந்து 1 இருக்குது. ஸோ சம் ஈக்குவல் டு 1 + 2. அப்படி பார்த்தா 3 வந்துடும். அடுத்து சம்மில் வந்து 3 இருக்குது. இப்போ நம்பரும் 3 ஆகிடும். ஐ ஸோ 3 + 3 = 6. ஸோ இப்படி ஆட் ஆகிக்கிட்டே போகும் கண்டினியூஸாக. இதுக்கு தான் நம்ம எப்போவுமே ஆட் பண்ணும்போது அதே வேரியபிள்குள்ள அதை திருப்பி ஸ்டோரும் பண்ணிடணும். ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 0 வச்சு இனிஷியலைஸ் பண்ணணும். ஏன்னா 0 + எனிதிங் அந்த 0 அக்கௌண்ட் ஆகாது. அந்த நம்ம எது ஆட் பண்ணுறோமோ அதுதான் அக்கௌண்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஆட் பண்ணிடுவோம். இப்போது ஆட் பண்ணியாச்சு. நமக்கு ஆன்சர் எங்கே இருக்கும், இந்த சம்மில் இருக்கும். ஃபைன். சம்மை இப்போ ரிட்டர்ன் பண்ணோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இதை வந்து இந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணணும், என்ன சம் பண்ணுறோமோ அதை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம சம்மை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் சம். ஓகே, சம்மை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போது ப்ராப்ளம் சால்வ்டான்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. ஏன், இந்த ப்ராப்ளமோட இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள். நான் ஃபங்க்ஷன் உங்களுக்கு சொல்லித் தரல, அதனால தான் நான் இதை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இங்கே லாங்னு இருக்கு பாருங்க. இப்போ வந்து நமக்கு இங்கே இன்ட்டுன்னு இருந்தால் இங்கே இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ண முடியும். அதே இது இங்கே லாங்னு இருந்தால் லாங்கை தான் ரிட்டர்ன் பண்ணணும். இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணால் இங்கே எரர் வந்துடும். இப்போ பாருங்களேன். ஓ ஓகே, இன்டீஜர் அண்ட் லாங் ரெண்டும் இது ஈக்குவலாக இருக்கனால வருது. பட் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். பிகாஸ் எதனால் ஃபெயில் ஆகும்னு சொல்கிறேன். 10⁻9 வரைக்கும் இந்த எண் வந்து போகும். ஸோ 10⁻9 வரைக்கும் போகுது அப்படின்னா இன்டீஜரோட லிமிட்டையே அது தாண்டி போகும். தாண்டி போகும்போது கண்டிப்பாக அது வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ நம்ம இங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி லாங் யூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து ஃபெயில் ஆகாது. இப்போ நம்ம இங்கே லாங் போட்டுருவோம். இதுதான் குட் ப்ராக்டிஸ். எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்னதில் ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறத டாப்பில் அந்த ஃபங்க்ஷனை பார்த்துடணும். பார்த்ததுக்கு அப்புறமா அதை இங்கே ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போ நம்ம லாங் மாற்றியாச்சு, அந்த லாங்கை இங்கேயும் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போது சப்மிட் பண்ணி பார்ப்போம், பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதான்னு. ஓகே, நமக்கு இங்கே பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னா 0.64 மில்லி-செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு இப்போது ப்ராப்ளம் சால்வ்டு. இருந்தாலும் இங்கே நம்ம இன்னொரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணலாம். அது என்னன்னு, உங்களுக்கு மேக்ஸ் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வந்திருக்கும். ஓகே, நான் இங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு வரேன். சம்மேஷன் ஆஃப் 1 to n ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? n into n + 1 / 2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இது நீங்கள் இப்படி லூப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஏன் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராம் ரொம்ப நேரம் ரன் ஆகுறதுக்கு மெயின் ரீசனே இந்த லூப்ஸ் தான். இது வந்து நீங்கள் காம்ப்ளெக்சிட்டி படிக்கும்போது பார்ப்பீங்க. நீங்கள் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்டட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை மேஜராக அஃபெக்ட் பண்ணுறது இந்த லூப்ஸ் தான். நீங்கள் 4-5 லூப்பை திரும்ப திரும்ப சுத்த விட்டுட்டா
ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டைம் கூடிக்கிட்டே போகும். பெரிய பெரிய ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை கட் பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ லூப்ஸை குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லூப்ஸை குறைச்சிருவாங்க, அவ்வளோ கண்டிஷனையும் குறைச்சிருவாங்க. அதுதான் ஆப்டிமைஸ்டு கோட். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? இந்த லூப்பே யூஸ் பண்ண போகிறதில்ல, கமெண்ட் பண்ணிட்டேன். கமெண்ட் பண்ணிட்டு இந்த சம் ஈக்குவல் டுல அந்த ஃபார்முலாவை போடுறேன். n இன்ட்டு இங்கே வந்து n இப்போ நம்ம இப்படியே போட்டோம் அப்படின்னா எரர் வந்துடும். n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 போட்டாச்சு. ஓகே, இப்போ இங்கே நம்ம அந்த லூப்புக்கு பதிலாக ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஃபார்முலா என்னன்னு நம்ம நெட்லேயே பார்த்துட்டோம். அந்த ஃபார்முலாவை எடுத்து கொண்டு வந்து லூப்பு பதிலாக லூப்பை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஃபைன். இப்போது இது வழியாக நமக்கு இங்கே ஆன்சர் வந்துடும். நீங்கள் ஒரு தடவை வேணா டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் வச்சு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பேசிக்கான இன்புட் வச்சு ட்ரை பண்ணுறேன். 5 தான் நமக்கு என்ன. ஸோ 5 இன்ட்டு 5 + 1 அப்போ 6 இங்கே. ஸோ 5 இன்ட்டு 6 டிவைடட் பை 2 இதுதான் வந்திருக்கு. இப்போ நம்ம 6 டிவைடட் பை 2 போட்டால் என்னது 3. 5 இன்ட்டு 3 15. ஸோ ஆன்சர் வந்து 15 வந்துருச்சு. இங்கே நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நானுமே நிறைய தடவை பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஃபார்முலாவை நானே ஒன்று டிரைவ் பண்ணிடுவேன். பட் அது என்ன ஆகும்னா, இந்த பேசிக் எக்ஸாம்பிள்ஸுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பட் அட்வான்ஸ்டாக இப்போ நம்ம இதையே சப்மிட் பண்ணோம் அப்படின்னா 1000+ டெஸ்ட் கேசஸ் வச்சு ரன் பண்ண போகிறாங்க. அப்போ அது எல்லாத்துக்கும் இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு. ஓகே, ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது மெயினாக பண்ண வேண்டியது அது ஒன்று. ஓகே, இப்போது நம்ம இதை போன இதில் லைக் ஃபார் லூப் வச்சு யூஸ் பண்ணும்போது சம் வந்து நமக்கு இங்கே ஸ்டோர் பண்ணணும், திருப்பி அதை எடுத்து கொண்டு வரணும், அண்ட் ஐன்னு ஒரு ஐட்ரேஷன் வேரியபிள் தேவைப்பட்டுச்சு, இப்படி நிறையா தேவைப்பட்டுச்சு. இப்போது இந்த ஃபார்முலா இருக்கிறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். கோடு எவ்வளோ ஆப்டிமைஸ் ஆகுதுன்னு. நம்பர் ஆஃப் லைன்ஸும் குறையும். இப்போ நான் ஐட்ரேஷன் வேரியபிள் தேவையில்லை, ஏன்னா ஃபார் யூஸ் பண்ண போகிறதுல அப்போ ஐட்ரேஷன் வேரியபிளும் தேவையில்லை, ஐயை தூக்கிட்டேன். இங்கே நம்ம கணக்கு பண்ணி திரும்ப அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாகவே இதை ரிட்டர்ன் பண்ணலாம். இதையும் எடுத்துட்டேன். இங்கே ரிட்டர்னில் இதை இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். டைரெக்டாக ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும், n இந்த இடத்துக்கு வரும், n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2ன்னு பாஸ் ஆகிடும். ஆன்சர் வந்து பாஸ் ஆகிடும். பட் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இதை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணாலே மேத்ஸ் நீங்கள் யூஸ்வலாக பண்ணுவீங்கல்ல, மேக்ஸில் டிவைட் பண்ணாலே என்ன ப்ராப்ளம் வரும், அதுக்கு டெசிமலில் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இப்போ நம்ம சப்போஸ் எதையாவது டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பாயிண்டில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தட் பாயிண்டில் வர்றதுனால நம்மளால் இங்கே லாங்கில் கொடுக்க முடியாது. லாங்குனா என்னென்னா பாயிண்ட்டே வரக்கூடாது, ஹோல் நம்பர்ஸாக தான் வரணும், லாங்கும் இன்ட்டும். அதுக்கு இங்கே டைப் கேஸ்டிங் அப்படின்னு ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம சும்மா இங்கே லாங்குன்னு போடுவோம். இதுதான் வந்து டைப் கேஸ்டிங். இது நம்ம டீட்டெயில்டாக அப்போ லேட்டராக பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் டைப் கேஸ்டிங். ஒரு டைப்பை இன்னொரு டைப்பாக மாற்றுறதுக்கு பேர் டைப் கேஸ்டிங். நம்ம வந்து இங்கிட்டு வர்ற டபுளை நம்ம இங்கே லாங்காக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ ப்ரோக்ராமோட நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ, ஜஸ்ட் 1 தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இதை கம்பைல் பண்ணுங்கள், சப்மிட். பாருங்கள், டைம் டேக்கன் வெறும் 0.12 செகண்ட்ஸ். போன தடவை 0.6 செகண்ட்ஸ் போச்சு, இப்போது வெறும் 0.12 செகண்ட்ஸ். பார்த்தீங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்டிமைஸ்டு கோட் அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். இதுக்கு பேர் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா, நம்ம ஜென்ரலாக எப்படி ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு லேமன் டேர்மில் லைக் ஒரு நார்மல் காமன் பீப்புளாக யோசித்தோம் அப்படின்னா லூப் பண்ணி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணால் வந்துடும் அப்படின்னு கண்டுபிடிப்போம். பட் ஆப்டிமைஸ்டு கோடு எப்படி இருக்கணும்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மியாக இருக்கணும், அண்ட் டைம் டேக்கன் ரொம்பவே கம்மியாக இருக்கணும், ஸ்பேஸும் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கணும். இது 3 தான். இதுக்கு பேர் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இது வந்து நம்ம ஃபியூச்சரில் டிஎஸ்ஏ அட்வான்ஸ்டாக போகும்போது இது எல்லாமே உள்ளே வரும். இதெல்லாம் இல்லைன்னா ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியாது. இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஃப்யூச்சரில் வரப்போகுது. இப்போ நம்ம இங்கே ஃபாரை வந்து எடுத்து விட்டோமா, இந்த மாதிரி எத்தனை ஃபாரை நம்ம ப்ரோக்ராமில் குறைக்க முடியுமோ அத்தனை ஃபாரை குறைக்கணும். அதுதான் ஆப்டிமைஸ்டு கோட். இது கண்டிப்பாக
பேசிக் இன்டர்வியூஸ் உங்கள் கேம்பஸில் வர இன்டர்வியூவோ இல்லைன்னா இந்த பெரிய லார்ஜ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த டைம்லலாம் நீங்கள் ஃப்ரெஷராக போகும்போது இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு உண்டு. சப்போஸ் உங்கள் இன்டர்வியூவில் இதெல்லாம் வந்துச்சுனாலுமே நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சை காட்டணும். இப்படி தான் ஃபார் லூப் போட்டு பண்ணணும். இதுக்கப்புறமா இந்த கோடை ஆப்டிமைஸ் நான் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வியூவர் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆயிடுவார். உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நீங்களே உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிப்பீங்க அண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் கிடச்சிரும். நீங்கள் இன்டர்வியூ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இதுதான் அப்ரோச். ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸ், நெக்ஸ்ட்டு ஆப்டிமைஸ் சொல்யூஷன். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம ரெகுலராக இந்த மாதிரி கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ப்ராப்ளம் பண்ணுவோம். பேசிக் கான்செப்ட்ஸ் நான் சொன்ன மேத்தமெட்டிக்கல் இந்த ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கிறது. அப்புறமா லூப்ஸ் நிறையா உண்டு, லூப்ஸ் வச்சே நான் எக்கச்சக்கமாக பண்ணலாம். லூப்ஸு, தென் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மூணை வச்சுமே நம்ம கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 25-30 ப்ராப்ளம் கூட பண்ணலாம். அதெல்லாம் தான் இனிமேல் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களுமே நான் கொடுக்குற ப்ராப்ளம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை ட்ரை பண்ணி உங்களோட கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ப்ரொஃபைலையுமே அது ஸ்ட்ராங் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இது சும்மா பண்ணுறது கிடையாது. இது பண்ண பண்ண உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கும் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ப்ரொஃபைலே நீங்கள் எல்லார்ட்டையும் காட்டலாம். இது பேசிக் ப்ராப்ளம் தானே நீங்கள் நினைப்பீங்க, பட் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போக முடியும். அதுதான் இங்கே எல்லார்ட்டையுமே வீக்காக இருக்கிறது நான் பார்த்த வரைக்கும். அதை தான் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்ளம் சால்விங் நம்ம இனிமேல் நிறையா பண்ண போகிறோம். நிறைய அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பை.